வணக்கம் இனிய இதயங்களே. கடந்த பகுதியிலே திரு அவையும் இளையோரும் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் எவ்வாறு தமது ஒத்துழைப்பை இந்த இளையோருடைய வளர்ச்சிக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் அளிக்கிறார் என்பதையும், இந்த இயக்கத்தின் உறுப்பினராக தலைவராக இருந்து செயல்படுகின்ற அருட்தந்தை ரிச்சர்ட் அவர்கள் எவ்வாறு சவால்களையும் அந்த இளையோருடைய வாழ்வில் நடைபெறுகிற அத்தியாவசியமான பிரச்சனைகளையும் சந்திக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நாம் முந்தைய பகுதியில் சந்தித்தோம். மீண்டுமாக நாம் அருட்தந்தையோடு இணைந்திருக்கிறோம். பெற்றோரின் பங்களிப்பும் இளையோரும் இந்த வாழ்விலை எப்படி இருக்கிறார்கள் என்பதையும், அவர் செய்கின்ற பல்வேறு விதமான சேலஞ்ச் இந்த இளையோருக்கும் இந்த உலகிற்கும் அவர் என்னென்ன சேலஞ்சை வைத்திருக்கிறார் என்பதை பற்றிய கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியில் இணைவோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இந்த இளையோர் இயக்க பணியை நீங்கள் மிக அழகாக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே நான் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ளவும் நம்முடைய மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், இந்த இளையோர் இயக்கத்தில் பெற்றோரின் பங்களிப்பு என்ன? ஏனென்றால் பெற்றோர் இல்லை என்றால் இந்த இளைஞர்கள் இல்லை. அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? பெற்றோருடைய பங்களிப்பு என்று நீங்கள் பார்ப்பதை விட அவர்களுக்கும் இந்த தெளிவு வேண்டும். இந்த இளைஞர் இயக்கம், ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நம்ம நிறைய விஷயங்களை மேல் மட்டத்தில் இருக்கிற நமக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியாத பொழுது அவர்களுக்கும் தெரியாது. அப்போ நான் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவேன்னா, நான் நேரடியாக ஒரு பங்குக்கு சென்றால் இளைஞர்களை மட்டும் பார்ப்பதை நான் தவிர்ப்பேன். வெறும் அவங்கள மட்டும் பார்த்துட்டு முதலில் திருப்பலி, அந்த திருப்பலியை வைப்பதற்கு நான் ஆசைப்படுவேன். அந்த பிரசங்கம் வைக்கும் பொழுதே அந்த அனுபவ பகிர்வு, அந்த இறைவார்த்தை பகிர்விலே அந்த பெற்றோர்களுக்கான அந்த உரையும் சொல்லிவிடுவேன். அவர்களுக்கு என்ன சொல்லணும், ஏன் இந்த இளைஞர் இயக்கத்தை நாம் வழி நடத்துகிறோம், ஏன் இதை நாம் துவங்கி இருக்கிறோம், அவர்களுடைய பங்கு என்ன என்று சொல்லும் பொழுது பல பெற்றோர்கள் அதற்கு ஆதரவாக இருக்கிறார். உடனே அவர்கள் என்னோடு வந்து உரையாடுவார்கள். சரி ஃபாதர், நாங்கள் பசங்களை அனுப்புகிறோம், இது ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் இதுக்காச்சும் போய் செய்து இது பண்ணணும். அப்போ எந்த கருத்திற்காக நாம் இளைஞர் இளம்பெண்களை இணைக்கிறோம் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். தெளிவுபடுத்த பிறகு பல பெற்றோர்கள் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தார்கள். ஒரு சிலர்லாம் வந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுதுதான் இந்த வருடம்தான் திருச்சபை இந்த இளைஞர் இயக்கத்தை துவங்கி இருக்கிறதா என்று கேட்ட பெற்றோர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஏனென்றால் இது 50 ஆண்டுகள் இதுவரை சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. 50 ஆண்டுகள் இப்பொழுதுதான் பொன் விழா கொண்டாடினோம். இருந்தாலும் தொடர்ந்து இதை நாம் பரவலாக்கும் பொழுது இன்னும் பல பெற்றோர்களுக்கு இது சென்றடைகிறது. பல பெற்றோர்கள் என்னோட தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க, ஃபாதர் அவங்க எப்போ பார்த்தாலும் யூத் கமிஷன் தான், இங்கே மீட்டிங் போகிறாங்க, அங்கே மீட்டிங் போகிறாங்க. ஐ எம் ஹாப்பி தட் தேர் ஆக்குபைட். இப்போ நமக்கு எங்கே ஐடில் மைண்ட் இஸ் டெவில் ஒர்க் ஷாப் என்று சொல்லுவாங்க. அவர் சும்மா இருக்கும்போது தானே மற்ற நினைவுகளோ மற்ற இது தோன்றுகிறது. இவ்வாறு அவர்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்காக அவர்கள் பண்படுத்தப்படுகிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க, ஃபாதர் அட்லீஸ்ட் இதுக்காச்சும் போய் அவங்க ஏதோ ஒரு நல்லது செஞ்சு மற்றவர்களுக்கு நல்லது, இப்படியும் இருக்கார்கள். அதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்காங்க. எதுக்கு ஃபாதர் என் பொண்ணு அங்கே போய் இது பண்ணுறது, அவன் பேச்செல்லாம் ஏன் கேட்கணும், அவங்க திட்டுவான், இப்படியாக வீடுகளே பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் அது எப்படி ஆக முடியும் நமக்கே தெரியும். ஒருவரை சரியான பயிற்சி கொடுக்காத பொழுது அவர்கள் பயிற்றுவிக்கிறவர்களாக இல்லாமல் அவர் திரும்பவும் நம் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை நாம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம். இது அவர்களுக்கு அவர்களே சொந்தமாக யோசிக்கவும் சொந்தமாக முடிவெடுக்கவும் ஒரு அமைப்பை நாம் உருவாக்கி கொடுக்கிறோம். ஒரு தலைவர், துணைத் தலைவர், செயலர். அப்போ ஒரு பிரச்சனையை அவர்கள் அணுகுகிறார்கள். அணுகிய பிறகு அதை எப்படி சரி கட்ட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். இப்படியாக நாம் ஒரு தளத்தை உருவாக்கி அவர்களை ஒவ்வொரு தளமாக அவர்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஆண் இளம் பிள்ளைகளை வந்து ஆலய பணிக்கோ எந்த பணிக்காக இருந்தாலும் வெளியில் அனுப்புவதோ பல்வேறு இடங்களில் அனுப்புவதோ வந்து பெற்றோர்களுக்கு எளிமையான காரியம். ஏனென்றால் அவர்கள் மீது அவர்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பெண் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நிறைய பெற்றோர்களுக்கு பயம் இருக்கிறது. காரணம், சமுதாயத்தின் சூழ்நிலைகள், அவருடைய வாழ்வின் பாதுகாப்பை குறித்து நிறைய பிரச்சனைகள் எல்லா பெற்றோருக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலைகளிலே பெண் பிள்ளைகள் அதிகமாக இந்த பணியில் ஈடுபடுகிறார்களா? அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பெண் பிள்ளைகள், நான் துவக்கத்திலிருந்தே இருவருக்கும் சமமான ஒரு பங்களிப்பை கொடுப்பதில் நான் தெளிவாக இருந்தேன். அப்போ வெறும் பங்களிப்பு இல்லை, அவர்களை நாம் அதிகமாக இதில் சேர்க்க வேண்டும், இணைக்க வேண்டும். அப்போ நாம் ஒவ்வொரு முறையும் எல்லா இடங்களுக்கும் சென்று பெண் பிள்ளைகளுக்கு சரியாக தெளிவாக நான் பெற்றோர்களுக்கு என்ன சொன்னேன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நம்பவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாரும் நம்ப போவதில்லை. ஒன்று. இரண்டாவது, இங்கிருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இன்ஜினியர் காலேஜுக்கு அவங்க பொண்ணு அனுப்புவாங்க. பக்கத்தில் இருக்க பங்கிற்கு அனுப்பவில்லை என்றால் ஒரு பெண் கெட்டு போக வேண்டும், எங்கு போனாலும் கெட்டு போக போகிறது.
அப்போ இத்தகைய ஒரு மனநிலையை நீங்கள் நான் எல்லாமே தெளிவாகவும் சொல்லுவேன், ஸ்ட்ராங்காக. அப்போ அவர்களுக்கே யோசிப்பார்கள், ஃபாதர் இவ்வளோ இதுவாக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி. சரி, என்ன பெரிய ஒரு மாற்றத்தை சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் உருவாக்கினேன் என்றால், முதல் முறையாக 50 ஆண்டுகளில் இந்த 2 ஆண்டுகள் தான் ஒரு பெண் இந்த சென்னை மயிலை உயர்மறை தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெரி குட் ஃபாதர். அது மட்டுமல்லாமல் அந்த தேர்தலின் போது பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாதர் எல்லாரையும் சேர்ந்து எலெக்ஷன் வைங்க, கேர்ள்ஸ்க்கும் கொடுங்க, எங்களையும் சேர்த்து வைங்க அப்படி சொன்ன. சேர்த்து வைக்கும்போது திருப்பி அந்த போட்டியில் ஆண் தானே வெற்றி பெறுவான். நான் என்ன சொன்னேன், பெண்கள் மட்டுமே இதில் போட்டியிடுவார்கள், இதில் ஒரு தலைவி வரும். 50 ஆண்டு முதல் முறையாக, அதுவும் ஷீஸ் ஃப்ரம் வில்லேஜ். அப்படின்னா நான் இந்த சமுதாயத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நான் அடிக்கடி எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வது என்னவென்றால், யுவர் டேலண்ட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, நாட் யுவர் பேக்ரவுண்ட். அப்படின்னா நான் உன்னுடைய திறமை தான் உன் அடையாளமே தவிர மற்ற எதுவும் உன்னுடைய அடையாளமாக இருக்கவும் கூடாது, அது வேண்டாம் என்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அப்போ இந்த சென்னை மயிலை உயர்மறை மட்டத்தில் அது நகர்ப்புறமாக இருக்கட்டும் அல்லது கிராமப்புறமாக எல்லோரையுமே சமதளத்தில் வைத்து அவர்களுடைய திறமையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் போற்றி வளர்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பிள்ளைகள் தொடர்ந்து வளர்கிறார்கள். அப்போ பெண்கள் இப்போ ஒரு தலைவியே ஒரு பெண்ணாக இருக்கும்பொழுது எல்லோரும் வந்து விடுவார்கள். அப்போ நிறைய விதங்களில் நான் எங்கு சென்றாலுமே அந்த ஆண் பெண் ரேஷியோ சொல்வார்கள். இப்போ அந்த தலைமைத்துவம் நான் சொன்ன ஏற்கனவே. அப்போ எப்படி பெண்கள் வருகிறார்கள் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் 3:2. அப்படின்னா ஆண்கள் பெண்கள் சேர்ந்து ஒரு குழு இருந்தால் 3 ஆண்கள் வந்தால் 2 பெண்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். 2 பொண்ணு தான் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பொண்ணு தலைமை பொறுப்பில் வந்துடுவாங்க. அப்போ 3 பெண்கள் இருந்தால் 2 பசங்க வந்துடுவாங்க. அது இப்படியான சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கான ரிசர்வேஷன் இருக்கிறதுனால பெண்கள் கட்டாயமாக. அப்போது இந்த ஆண்டு ஒரு பெண் தலைவியாகனால் அடுத்த ஆண்டு ஒரு ஆண், அடுத்த ஆண்டு ஒரு பெண். அப்போ ரிசர்வேஷன், வி ஆர் கிவிங் அ ரிசர்வேஷன். இப்படியாகத்தான் பெண் பிள்ளைகளை, அதே போல் நான் பல நேரங்களில் சொல்வது உண்டு, பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு நான் சொல்வது உண்டு. 2 மினிமம் குறைந்தது 2 பட்டய படிப்பாவது படிக்க வேண்டும், 2 டிகிரியாச்சும் முடிக்கணும். அப்படி முடிக்காமல் நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள் என்றால் அது ஒரு குற்றம் என்று சொல்கிறேன். இட் இஸ் எ கிரைம். ஏனென்றால் பெண் பிள்ளைகள் படிக்காமல் செய்யும் பொழுது அவர்களை இன்னும் அதிகமாக துன்புறுத்துவதற்கு நாமே அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடு. நிறைய பேர் இன்னும் கூட சொல்லுவாங்க, பெண் பிள்ளை ஏன் படிக்கணும்? ஏன் பெண் பிள்ளை படிக்க வேண்டும், அதை தான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ படிக்கும் பொழுதுதான் அவர்கள் தலைமை பொறுப்பில் வருவதற்கு சுலபமாக இருக்கும். பல நேரங்களில் பெண்கள் அவங்களே யோசிப்பாங்க, இதெல்லாம் எதுக்கு வந்து. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு நீங்கள் உள்ளே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா யாரோ ஒரு பெண் ஏதோ ஒரு நாளில் உங்களுக்காக போராடி இருக்கிறார். அப்போ நீங்கள் அந்த போராட்டத்தை விட்டு கொடுத்து நாளைக்கு நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வர முடியாது. ஏனென்றால் டிசிஷன் மேக்கிங் பை பாய்ஸ். இப்போ டிசிஷன் மேக்கிங் நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுடைய உரிமையை நீங்கள் மீட்டெடுக்க முடியும். இப்படியாக நான் ஆணுக்கும் பெண்ணுக்குறைய அந்த உரிமையும் சம கொடுக்கும் பொழுது அவர்கள் அதில் அந்த ஏணிப்படிகளில் ஏறி அழகாக வந்து விடுகிறார். ஓகே ஃபாதர், இப்போ பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் தருறீங்கன்னு மிக தெளிவாக சொன்னீங்க. ஆனால் பங்குகளில் நம்ம பணியாற்றும் பொழுது பார்த்தோம்னா நிறைய இளைஞர்கள் திருப்பலியில் பங்கு பெறுவது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு உள்ளே உட்காந்து ஒரு 1/2 hour அந்த திருப்பலியை பார்ப்பதோ அல்லது பிரசங்கத்தை கேட்பதோ என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கு அந்த ஊடகமும் மிகப்பெரிய தடைகளாக இருக்கிறது, அதை நான் மறுக்க முடியாது. ஆனால் எல்லா பங்குகளிலும் பெண் பிள்ளைகள் அந்த ஆலயத்தின் உள்ள அமர்ந்து ஜெபிப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த இருவரையும் எப்படி ஒன்றாக உள்ளே அமர்த்துவது, அதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கிறீர்களா? நல்ல ஒரு கேள்வி சிஸ்டர். நான் ஏற்கனவே நம்ம நிறைய சேலஞ்ச் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது எல்லா பங்குகளிலும் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு, எல்லா ஃபாதர்ஸுமே சொன்னாங்க. அப்போ நான் உட்காந்து யோசித்தேன், ஏன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னா அவனுக்கான ஒரு தளத்தை நம்ம உருவாக்கணும். அப்போ அவன்கிட்ட ஏதோ ஒரு லேக்கிங். இப்போ பங்கில் எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா யூத்து வெளியே வாங்காமல் வந்துடுவானா, இருக்க மாட்டான். அப்போது அவனுக்கு ஒரு தேவை ஏதோ ஒன்று லேக் ஆகும். அப்போ அவனுக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து யோசிக்கும் பொழுது தான் சரி இந்த ஒரு மாஸ் சேலஞ்ச் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 40 DLM சேலஞ்ச் என்று ஒன்றை வைத்தேன். அப்படின்னா அந்த தவ காலத்தில் 40 நாட்களும் நம்ம கால்குலேட் பண்ணோம், 47 நாள் வரும் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சேர்ந்து. அப்போ நான் இதை உருவாக்கின தொடக்கும் பொழுது 40 DLM சேலஞ்ச், 40 days லென்டன் மாஸ் சேலஞ்ச், அதான் 40 DLM சேலஞ்ச். அது நன்கு ஒர்க் அவுட் ஆகி இது 3வது வருடம் இப்போ முடித்தேன். முதல் ஆண்டு நான் துவங்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு டாக்குமெண்ட் இங்கேருந்து நாங்கள் கொடுத்துருவோம். எங்களுடைய பேராயருடைய தலைமையில் போடுறோம்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோலாம் போட்டு அவருடைய நேம்லாம் போட்டு இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்பர், எந்த திருப்பலி அவர்கள் பங்குகிறார்கள், அந்த பங்கு தந்தையினுடைய பெயர், யார் அந்த திருப்பலி வைத்தார்களோ அவர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்துடணும். இப்போ இதை நான் தொடங்கும் பொழுது ஒரு 60 பேர் இதில் பங்கு கொண்டார்கள். முழுமையாக 47 நாளும் சென்று
போய் வந்தார்கள். அவர் எல்லோருக்குமே நான் வெள்ளி ரோசரி கொடுக்கிறேன் என்று சொன்னேன், கட்டாயம் கொடுத்தேன். அடுத்த ஆண்டு 120 பேர், அதனுடைய 2 மடங்காக இருந்தது. எல்லோருக்கும் சில்வர் கிராஸ் கொடுக்கிறேன் என்று சொன்னேன், அதையும் கொடுத்தேன். அவர்கள் இப்படியாக வந்தார்கள். இந்த ஆண்டு 320 பேர் மேலாக இந்த 40 நாள் மாஸ் சேலஞ்சில் அவர்கள் பங்கு கொண்டார்கள். ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். பல நேரங்கள் நம்ம நினைப்போம், இதில் எப்படி விசுவாசம் வளர்ந்துருமா அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் நம்ம ஒரு பழக்கத்தை உருவாக்கும் பொழுது தானே அது அவர்களுடைய வாழ்வாக மாறுகிறது. அதன் ஒரு புத்தகத்தில் படிக்கிறேன், இது நாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த ஆண்டின் முடிவில் நாம் வளர்வதை பார்க்க முடியும். இப்போ இதனுடைய தாக்கத்தை பாருங்களேன். ஒரு பங்கில் மார்னிங் மாஸ் கிடையாது, வில்லேஜ் பேட்சில் மார்னிங் மாஸ் கிடையாது. இந்த பிள்ளைகள் எல்லாம் 19 பேரும் காலை திருப்பலி வருகிறார்கள் என்பதனால் அந்த பங்கு தந்தை ஒவ்வொரு நாளும் திருப்பலி வைக்கிறார். இதெல்லாம் கேட்கும் பொழுது நான் ஒரு ஸ்பான்சர், இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஸ்பான்சர், ஃபாதர் அந்த அண்ணன் சொல்கிறாரு, ஃபாதர் ஒரு யூத்து மாசு பார்ட்டிசிபேட் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா என்று சொல்லி அவர் இந்த விபிலிய புத்தகங்கள் எல்லாம் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்க சொன்னார். அப்போ அவர் சொன்னார், பங்கு பெறுகிற எல்லோருக்குமே கொடுங்க, 47 நாள் வரணும். இப்போ பங்கு பெறுவர்களுக்கு என்ன செய்வது என்று கேட்கும்போது அவர்களுக்கும் ஏதாவது பரிசு கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் ஒரு கேஷ் ப்ரைஸ் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆகஸ்ட் 23ஆம் தேதி நம்முடைய பேராயரின் தலைமையில் இத்தனை பிள்ளைகளுக்கும் தொடர்ச்சியாக வந்த 200 மேலாக இருக்கிற பிள்ளைகளுக்கு மற்றும் வந்த எல்லோருக்கும் விவிலியமும் இந்த பரிசும் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் உற்சாகப்படுத்தும் பொழுது பிறகு அந்த திருப்பலி சென்ற பிறகு அவர்கள் வாழ்வில் நடந்த மாற்றங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ உங்களுக்கு புரியும், நம்ம எப்படி நம்ம ஏதோ ஒரு வழியில் உட்கார்ந்து நாம் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது இப்போ 40 DLM, அப்புறம் 100 days ரோசரி சேலஞ்ச், இப்படித்தான் எல்லோரையுமே ஆலயத்திற்கு. ஏனென்றால் கொரோனாக்கு பிறகு ஆலயத்துக்கு வரவில்லை. இப்போ நம்ம ஆன்லைனில் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சொன்னாங்க, இப்போ ஆன்லைன்லேயே எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னா, நோ, யூ ஆர் மேக்கிங் தெம் டு கம் டு த சர்ச். அதற்கான ஒரு தளங்களை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம். வெரி குட் ஃபாதர். இப்போ பெண்களையும் ஆண்களையும் இந்த திருப்பலியிலே பங்கேற்பதற்காக நீங்கள் வைத்த அந்த லண்டன் டேஸுக்குரியதை நானும் பார்த்தேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அட்லீஸ்ட் ஒரு பிள்ளைகளுக்கு இந்த ஒரு ஆன்மீக தாகம் இருக்கிறதே, அதை சைன் பண்ணதை ஒரு குழந்தை ஃபோட்டோ ஸ்டேட்டஸில் வச்சுருந்தார். அதை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனால் இப்போ இந்த கொஞ்ச நாட்களில் இந்த ஹாலிடேஸ் அது மாதிரி ஏதாவது வரும் பார்த்தீங்களா, அப்போ தளர்ந்து போகிறதோ இல்லை திருவிழா நாட்களில் மட்டுமே பங்கேற்கிற ஒரு சில இளைஞர்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அவர்களை திரும்பி எப்படி மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம்? ஏன்னா ஒரு சில எல்லா இளைஞருமே ஊரிலே இல்லை, அங்கங்கும் சென்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்போதாவது தான் அவர்கள் பங்குக்கு வருகிறார்கள். வரும்பொழுது நமக்கு என்ன வந்தது, நமக்கும் பங்குக்கும் தொடர்பில்லை, நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு, என்னுடைய சம்பாத்தியம் உண்டு என்று இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை இணைப்பதற்கு ஏதாவது நீங்கள் செய்கிறீர்களா? ஏதாவது முடிவு வைத்திருக்கிறீர்களா? இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது இளைஞர்களுக்கான மாதம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை தமிழக திரு அவை இளைஞர்களுக்கான இந்த திருப்பலியை கொண்டாடுகிறது. எங்களுடைய மறை மாவட்டத்தில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மாதம் முழுவதும் இளைஞர்களுக்கான ஜூப்ளி ஆண்டை கொண்டாடுங்க. அப்போ இது எப்படி கொண்டாடணும்? டைசஸ் பெரிய லெவலில் வேண்டாம், மறை வட்ட அளவில் நீங்கள் செயல்படுங்க. இப்போது நாம் அவர்களை போய், என்னுடைய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களை நேராக போய் சந்திக்கும் பொழுது அவர்கள் திருப்பி ரியாக்ட் பண்ணுவாங்க. நன்கு செய்கிறவர்களை தொடர்ந்து உற்சாகமூட்டும் பொழுது அவர்களும் சேர்ந்து வந்து விடுவார். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. பல நேரங்கள் நம்ம இப்போ வரல, இப்போ இவன் வரமாட்டான், இவன் செய்ய மாட்டான், இந்த யூஸ் செய்ய மாட்டான், செய்யாமல் தான் போவார்கள். ஏனென்றால் அந்த எதிர்மறையான வார்த்தைகள் அவர்கள் செய்வார்கள். எல்லோரும் வந்துடுவாங்க, அவங்க பாருங்க வந்தவங்க வராதவங்களையும் கூட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் போடும்போது 10 பேரையும் கூட்டி வரவில்லை என்றாலும் 2 பேரை கூட்டிகிட்டு வருவது நமக்கு வருது. இப்படிப்பட்ட ஒரு சில வழிமுறைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மோரலஸ் முடிந்தவரை எங்களுடைய பணி இருக்கிறது. பல நேரங்களில் நம்ம அதை சொல்லுவோம், பேராசை என்று சொல்லுவோம், எல்லாரும் வரணும் அப்படின்றது ஒரு பேராசை. ஒரு முறை முன்னாடில் இருந்த டிஎன்பிசி டைரக்டர் ஃபாதர் கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழகத்தில், அப்போ சொன்னார், ஃபாதர் இந்த மாதிரி நான் எல்லாரையும் இணைச்சிட்டேன், இன்னும் ஒரு 5-6 பேரிஷ் தான், அது மட்டும் நினச்சினேன். அப்போ சொன்னார், எல்லாரும் இணைய முடியாது, எல்லாரும் இணைஞ்சிட்டாங்கன்னா இறையாட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னார். தட் இஸ் ட்ரூ. நம்ம முயற்சி செய்கிறோம், நான் தான் சொல்வேன், முயற்சி செய்கிறோம், நம்மளுடைய எல்லா முயற்சியுமே நாம் செய்கிறோம், கடவுள் அதற்கான பரிசு கொடுப்பார். ஏன்னா இது திரும்பவும் நான் சொல்வது என்னவென்றால், நம் தொடர்ந்து பணிபுரிய வேண்டும், இது கடவுளுடைய வேலை. நம்மெல்லாம் இம்பர்ஃபெக்ட் பீங்ஸ், எல்லாம் கரெக்டாக வந்துடுமா? முடியாது. ஆனால் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம், கடவுள் அதற்கான அதுக்கான பரிசை கொடுப்பார். ஓகே ஃபாதர், இப்போ எல்லோரையும் எப்படி இணைப்பது பற்றியெல்லாம் மிக அழகாக சொன்னீர்கள். நம்ம இதில் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று ஹார்ட் ஆஃப் த சிட்டி, எல்லாருமே நகர்ப்புறத்தில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், கிராமப்புறங்களிலும் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் நீங்கள் எப்படி ஒன்று சேர்க்கிறீர்கள்? அதான் சிஸ்டர் சொன்னேன் முன்னாடி, நான் வரும்போது அந்த இது இருந்துச்சு. என்ன அப்படி இருந்துச்சுன்னா, வில்லேஜில் இருக்கிறவங்க தலைமை பொறுப்பில் அதிகமாக வரக்கூடாது. ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸ் வருவாங்க போவாங்க வரக்கூடாது. அப்போ சிட்டியில் இருக்காங்க.
இப்போ நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், இதை நம் சமதளத்தில் உருவாக்க. அப்போ அந்த பதிவு செய்தல் என்கின்ற அந்த இது வந்தோடனே தே பிகம் அ ஈக்குவல். அப்படின்னா நான் யார் பதிவு செய்கிறார்களோ அவர்கள் சமதளத்தில் இருப்பார், அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி. அப்போ நான் இன்னொன்று என்ன பண்ணேன், 12 விகாரியட் இருக்கிறதுனால பொது தேர்தல் வரும் பொழுது 6 விகாரியட்லேருந்து அந்த தலைமை பொறுப்பில் வருவாங்க. அடுத்த வருடம் என்பது இந்த 6 விகாரியட்லேருந்து யாரும் வரக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே பொறுப்பில் இருந்துட்டாங்க. அடுத்த 6 விகாரியட் அப்போ எல்லாருக்குமே சரிசமமாக கொடுக்கும். அதே போல் ஒரு சில நேரங்களில் இப்போ நான் எங்கேயாவது நான் போகும்போது வரும்பொழுது நகர்ப்புறங்கள்லேருந்து வரவங்களாக இருக்கணும், அதே சமயத்தில் கிராமப்புறம் இப்போ ஈக்குவலாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக. அதே மாதிரி இன்னொரு சமயத்தில் இந்த குழுக்களுடைய தலைவர்களை உருவாக்கும் பொழுது அந்த தலைவர்களுமே, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு எங்களுக்கு ஊடக குழுன்னு ஒன்று உருவாக்கணும். அந்த குழுவினுடைய தலைவர் எங்கள் டைசஸுடைய கடை எண்டில் இருக்கிறார், தொழுதாவூர் என்ற பங்கில் இருக்கிறார், ஆனால் இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா நான் திரும்ப சொல்கிறேன், டிஸ்டன்ஸ் டசன்ட் மேக் எ யூத் டவுன். அவங்களுடைய திறமை தான். அப்போது அவன் திறமையினால இஸ் இன்சார்ஜ் ஆஃப் ஒன் குரூப். அப்போ அவங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் அப் கொடுக்கும்போது மற்ற எல்லாம் அப்போ எனக்கு சுலபமாக இருக்கிறது அந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களும் வந்து இணைவதற்கு. இதில் என்னென்னா நம்ம நம்ம வி ஹவ் கிவன் அ ஓப்பன் ஸ்பேஸ். இப்போ அவர்கள் தான் நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் தான் நம்ம போய் சந்திக்க முடியும், மற்ற இதில் அவர்களும் அதற்கான முயற்சிகள். அப்போ முயற்சி செய்கிறவர்கள் பலன் பெற்று மேலே வந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இளைஞர்களிலே பலர் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து கல்வியிலோ பொருளாதாரத்திலோ அல்லது ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி திறமைகளிலோ ஒரு சிலருக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை, பின்தங்கியும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன பங்களிப்பை தர்றீங்க? சிசி, இப்போ நம்மளுக்கு வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பின்தங்கியவர்களை நாங்கள் இனம் கண்டு நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை வந்து நம்ம டைசஸ் லெவலில் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கடினமான சூழ்நிலை. ஏனென்றால் இளைஞர் பணியேற்றிருக்கு என்று நமக்கு எந்த ஒரு இன்கம் சோர்ஸ் கிடையாது, நாங்களே ஸ்பான்சர் வாங்கி தான் இது பண்ணணும். அப்போ நம்ம இதை போய் கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ என்ன கேட்பாங்க, அப்போ எதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வரும் பொழுது பங்கில் இருக்கிற பங்கு தந்தையை அணுகி அந்த பங்கில் இருக்கிற உதவிகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறோம். அதே போல் டைசஸ் லெவல்லையுமே அவங்க படிப்புக்கான செலவுகளை அவர்கள் பயன்படுத்த அந்த நகர். ஆனால் எல்லாமே ஆப்ரேட் த்ரூ பாரிஷ் பிரிஸ்ட். நாம் தொடர்பில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இளைஞர்கள் தான் தெரியுமே தவிர பேக்ரவுண்ட் தெரியாது. நான் போய் அவங்க வீடுகளை சந்திக்கணும். இப்போ நான் எல்லார் வீடையும் சந்திப்பது என்பது அது ஒரு சவாலான பணி. ஆனால் நான் வீடுகளை சந்தித்திருக்கிறேன், இந்த தலைவர்களுடைய வீடுகளை சந்தித்திருக்கிறேன் ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும். அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் அந்த தலைவர்கள் எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு பரிசு கொடுப்பது, இதையெல்லாம் உருவாக்கி அவர்களை தொடர்ந்து உற்சாகம் ஊட்டுகிறோம். இன்னும் பல நேரங்களில் நான் பங்குகளில் சொல்வது என்னென்னால், அந்த குழு யார் பின்தங்கி இருக்கிறார்களோ நீங்கள் சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நம்மளும் இப்போ நம்ம பார்க்குற நம்மோடு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யாமல் நம்ம ஊர் ஃபுல்லாக உதவி செய்கிறதுல எந்த ஒரு பலனும் இல்லை. இதையும் நான் உற்சாகம் ஊட்டியிருக்கிறேன், உங்கள் யூத்துக்கு நீங்களே உதவி செய்ய முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய பங்குகளில் பங்கு தந்தையர்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், இடம் கண்டு கொள்கிறார்கள். அதனால் இந்த பணியை நாங்கள் முடிந்தவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த இளைஞர்கள் வந்து திசை மாறி போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அவங்க என்ன தான் இளையோர் இயக்கத்தில் இருந்தாலும் ஒரு பணி வாழ்வு தங்களுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை அமைக்கும் பொழுது வேற்று திசையில் போயிட்டு மிக சுலபமாக தங்களுடைய வாழ்க்கையை முறித்து கொள்ளுகிற சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பரை எடுத்தாலும், டிவியை ஓப்பன் பண்ணாலும், எந்த ஊடகங்களை ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வர்றது ஒரு இளைஞன் அல்லது ஒரு இளம்பெண் தற்கொலை என்று பல்வேறு விதமான செய்திகள் வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க என்னதான் ஆன்மீகத்தில் இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்தாலும், பல இயக்கத்தில் இருந்தாலும், அவங்களுக்கு வருகிற அந்த எதிர்வினைகள் அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த வந்து அவங்களால எதிர்க்க முடியலை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சிஸ்டர், மோஸ்ட்லி சொல்கிறது, இந்த உலகத்தில் நம்ம ஒன்று செய்ய முடியாது, எது நீங்கள் செய்ய முடியாது என்று சொல்லுகிறீர்களோ இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் அதை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது, இதை யாருமே ஃபேஸ் பண்ண, தெர் ஆர் பர்சன்ஸ் தே ஆர் ஃபேஸிங். நான் இளைஞர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், தே ஹவ் டு அப்டேட். மொபைலில் அப்டேட் ஆகிறதில்ல, மொபைலில் இருக்கிற அந்த ஐஎஸ்ஓவோ அல்லது அவர்கள் வைத்திருக்கிற அந்த மொபைலை அப்டேட் பண்ணுறதுல இல்லை, நாம் அப்டேட் பண்ண வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறேன் நாலேஜ் வந்து வெறும் மொபைலை பார்க்குறதுனால நாலேஜ் வராது. நம்ம புத்தகங்களை படிக்கிறோம், நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கும்போது வி ஷுட் ஆக்குபை அவர்செல்ஃப். இப்போ மைண்ட் வந்து ஆக்குபை ஆகாத போது தான் சில நேரங்களில் அந்த பிளாக் வரும்போது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையை முடிக்கிறாங்க. வாழ்க்கை அற்புதமானது, அழகானது, கடவுள் கொடுத்த பெரிய ஒரு பரிசு. இதை வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமிகள் என்று சொல்வது போல அவ்வளவு வழிகள் இருக்கிறது. என்ன இவங்களுக்குன்னா பிளாக் ஆகிடுறாங்க. இந்த பிளாக் ஆகும்பொழுது தான் அட்லீஸ்ட் யார்கிட்ட போய் பேசணுன்னாலும் தெரிஞ்சுக்கணும்.
இதுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு குருடனை போய் இன்னொரு குருடனை போய் வழி நடத்த முடியுமா? இவன் போகிறது இன்னொரு இதுவா? இதற்குத்தான் நாம் அவளோடு இணைந்து அக்கம்பனிமெண்ட் என்று சொல்லுகிறார். அவளோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும், அவளோடு நாம் இருக்க வேண்டும், அவளை உற்சாகப்படுத்த வேண்டும். அப்போ நம்ம உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவன் நம்ம கூட இருப்பான். உங்களுக்கு தெரியும், திருத்தந்தை இப்பொழுது எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றத்தை தராது என்கிற தலைப்பில் 8 அடையாளங்களை சொல்றார். அந்த 8 அடையாளங்களில் யூத்தும் ஒரு அடையாளம். அவர் என்னென்ன அடையாளம் சொல்றாரு? புலம்பெயர்ந்தவர்களை பற்றி சொல்றாரு, சிறையில் இருக்கிறவங்களை பற்றி சொல்றாரு, உடம்பு சரியாதவங்க சொல்றாரு, பெரியவங்களை சொல்றாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் தேவை, ஏதோ ஒரு தேவை இருக்கிறதா நம்ம அட்ரஸ் பண்ண. அதே போல் இளைஞர்களும் ஒரு தேவையில் இருக்கிறார்கள். அந்த தேவை அவர் சொல்றாரு, ஏமாற்றுகிறார்கள். அவர் எப்படி தொடங்குறாருன்னா அவங்கள பாராட்டுறாரு. கொரோனா நேரத்தில் நீங்கள் தான் நல்லா ஆக்டிவாக செஞ்சீங்க, இப்போ நம்மளுடைய அப்போ வெரி குட். 2வது அவர்களுடைய வேலைக்கான பணி, நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். 3வது அவளை ஏமாத்தாதீங்க, அவங்கள நம்ம தொடர்ந்து உற்சாகமூட்ட வேண்டும். இப்போ நிறைய நேரங்களில் நம்ம ஒரு ஃபாதர் என் கூட பகிர்ந்துக்கும் போது சொல்கிறாரு, இவங்க ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அப்படின்னு குறை சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, தே நீட் அ ஃபார்மேஷன். இப்போ நம்மளாம் இளைஞர்களாக இருக்கும்போது எப்படி இருந்தோம்? நம்ம அவ்வளோ தெளிவாக இருந்தோம்? அவ்வளோ இல்லை. எவ்ரிபடி நீட்ஸ் அ ஃபார்மேஷன். நாம் ஒரு இளைஞர்களாக இருக்கும்போது எப்படி இருந்தோமோ அப்படியும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அந்த எண்ணத்தோடு அவர்களை நாம் அணுக வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கரெக்டாக வரணும், கரெக்டாக செய்யணும், கரெக்டாக இது பண்ணணும். இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் தொடர்ந்து பயிற்சி கொடுக்கும் பொழுது அந்த பயிற்சியினுடைய அதனுடைய விடை, அதனுடைய என்ன அதற்கான தெளிவு கிடைக்குமோ அது அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அதை தொடர்ந்து அந்த தெளிவுக்கான அல்லது அந்த விடைக்கான தேடலை அவர்களோடு நாம் தேடிக்கொண்டே இருக்கணும். தொடர்ந்து பயிற்சி. தவறு செய்பவர்கள் மன்னிப்பவும், திரும்பவும் தவறு செய்வார்கள், நாம் திரும்பவும் அவர்களோடு இணைய வேண்டும். அவர்களை ஒதுக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் இந்த சமுதாயத்திற்கு கேடாக மாறிவிடும். அப்போ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தொடர்ந்து அவர்களோட அக்கம்பனிமெண்ட் என்று சொல்லுவோம், தொடர்ந்து அவர்களோடு பயணிக்கதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இப்படியாக ஏதாவது ஒரு வாழ்க்கையிலே விரக்தியான ஒரு இளைஞரை நீங்கள் சந்தித்து, அல்லது அவர்கள் நான் இப்படி இருக்கிறேன்னு பாரு, எனக்கு ஒரு வழிகாட்டுங்க, எனக்கு தெரியலை. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு சிலர் பேசுவாங்க, ஒரு சிலர் பேச மாட்டாங்க, அமைதியாக போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் என்ன இளைஞராக பார்த்துருக்கிறீங்களா? அவர்களை வழி நடத்திருக்கிறீங்களா? அதற்கப்புறம் அவனுடைய வாழ்வு எப்படி இருந்தது? அதை பற்றி ஏதாவது? நிச்சயமா சிஸ்டர், நிறைய இளைஞர்கள் இளம்பெண்கள் அவங்களுடைய பிரச்சனை ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தாலே எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்க, ஏன் நம்ம வேலை செய்ய முடியும். இன்னொன்று இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னா, இப்போது நான் நிறைய முறையை சொல்கிறேன், நாம் போய் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இளைஞரை மாற்ற முடியாது. ஏன்னா அவன் நம்மளை ஒரு ஃபாதராக தான் பார்ப்பான். அவர் ஃபாதரு, அவர் செய்வார். அப்போ ஒரு இளைஞன் நல்லா செய்கிறான்றதை அவங்ககிட்ட நம்ம சொல்லி கொடுத்தே இருக்கும்பொழுது அந்த அக்கம்பனிமெண்ட், அவங்க நம்மளை போல யூத்து தானே, நம்மளை போய் இவன் செய்கிறான், ஏன் நம்மளால் செய்ய முடியல. இப்படித்தான் ஒரு நண்பர் வந்தார், என்கிட்ட சொன்னார், ஃபாதர் எனக்கு இது பண்ண முடியல, அது பண்ண முடியல. இப்போ எந்த பங்குல இருந்து வரீங்க அப்படின்னா, அந்த பங்கு கொஞ்சம் ஏக்கம் இல்லாமல் இருந்தது. அப்போ நான் அவர்களோடு இன்னும் 2 பேர் தெரியுமா உனக்கு அப்படின்னா, தெரியும். அவர் ஃபோன் நம்பர் கொடுத்து அவரோடு நீ சேர்ந்து அப்போ அவர்கள் கைட் பண்ணுறார். இவருடைய எப்போல்லாம் ஃபோன் பண்ணுறாரு அவர் உடனே எடுக்கிறார். அப்போ இவங்களோடு இணையும் பொழுது நவ் இஸ் டூயிங் அ ஒண்டர்ஃபுல் ஜாப், ஒரு நல்ல வேலையிலிருந்து அப்போது வந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சென்னை மயிலை உயர்மறைமான ஒரு குழுவினுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து செயல்பட்டு வர்றார். அப்படின்னா அவர் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நான் சொல்கிறது யாரும் கேட்கல ஃபாதர், பேஷன்ஸாக இல்லை, நான் சொல்கிறது எதுவுமே, நீ வாய மூடு, உனக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறத செய், இப்படி சொல்வதனால் அவர்கள் மனம் விரும்பி போகிறார்கள். அதான் சொன்னோம், வி ஷுட் லிசன் டு தே. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர்களோடு கேட்கும் பொழுதே there is a healing. அந்த ஹீலிங் அவர்களிடம் நடக்கிறது. அது நான் பர்சனலாகவே நான் போய் பேசுவது, எனக்கு தொடர்பு கொள்கிற யாரையுமே நான் இது வரைக்கும் துண்டித்ததே கிடையாது. நான் பேசுவேன், 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசணும் ஃபாதர், பேசுகிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் உங்கள்கிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபீலிங்காக இருக்குது, நல்லா ஓகே யூ டாக் டு தேம். பல நேரங்களில் இவ்வாறாக அவர்களை ஆற்றுப்படுத்துது. நான் இப்படி என்ன முடியாத நேரத்தில் அந்த துறையில் யார் நன்கு இருக்கார்களோ அவர்களுக்கு வழிகாட்டுவதும் உண்டு. வழிகாட்டிக்க சஜஷன்ஸ் காண்பது. எங்கள் ஃபாதர்ஸ்லேயே சைக்காலஜி முடித்தவங்க, அவளோட ஒரு பெண் அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஃபாதர்கிட்ட நான் சொல்லி அது தொடர்ந்து கிளாஸஸ்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி முடிந்தவரை அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தினார். இதெல்லாம் நடந்தது. ஃபாதர், இப்போ தனிப்பட்ட விதத்தில் ஒரு சிலர் உங்கள்கிட்ட தொலைபேசியில் பேசுகிறாங்க. ஆனால் நிறைய இளைஞர்கள் இந்த ஆலோசனைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் போய் சொல்ல முடியல, ஆனால் இதை கருத்தரங்குகளை எல்லாம் வைத்தா அதை கேட்டு அதுலேருந்து ஒரு மனமாற்றம் மாறி ஒரு புது வாழ்வை தேடி போயிருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் என்னென்ன கருத்தரங்குகள்லாம் அந்த இளம் பிள்ளைகளுக்காக
குறிப்பாக உங்களோட இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நீ வச்சிருக்கிறீங்க. அது எப்படி பலன் தந்திருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஃபாதர். இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா சிஸ்டர், அவங்களுக்கு வந்து இந்த ரெட்ரீட் ரெக்லெக்ஷன் அதெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பாரிஷ் லெவல்லையும் பண்ணுறாங்க, இளைஞர்களுக்காக இந்த விகாரேட் லெவல்னு சொல்லுவாங்க. அதை நான் சொன்ன நம்ம இந்த ப்ரேயர் குழு, இந்த ஜெபக்குழு அவர்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் தொடர்ந்து நம்ம இயக்கி கொண்டே இருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், வந்து அம்மா எனக்கு சாப்பாடு பசிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பாடு போடலாம். அமைதியாக இருக்கிற தேடி போகும்போது நம்மளுடைய வேலையும் இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒருத்தரை யார் இந்த மாதிரி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்முடைய வேலை தடைப்படும். ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரியான தொடர்ச்சியான பயிற்சிகள் பாசறைகள், இப்போ இந்த ஜெபக்குழு என்பது தே டூ சர்டன் ஜாப்ஸ். அதே போல் பாடல் குழுவினர் ஒருத்தருக்காங்க. இப்போ சிங்கிங் ரெட்ரீட் ஒன்று நடத்தணும். அதில் அவங்க ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, ஃபாதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபாதர், எங்களுக்கு பயங்கர ரிலீஃபாக இருந்துச்சு ஃபாதர், எங்களுடைய பாரங்கள்லாம் குறைந்த மாதிரி. அப்போ அவர்கள் தேவைக்கேற்றது போல் நாங்கள் செய்கிறோம். இப்போ வெறும் ரெட்ரீட்னா சாதாரணமாக ரெட்ரீட் எல்லாருக்கும் இருக்குது. இவங்களுக்கு சிங்கிங் ரெட்ரீட் இப்போ இந்த லென்டன் சீசனில் வச்சோம். அது நிறைய பேர் வந்து பங்கு கொண்டார்கள். இப்படி நாங்கள் தொடர்ந்து அதே போல் நன்கு படிக்கிறவர்களுக்கு இந்த சென்ட் ஆண்டனி ஸ்பீக்கர்ஸ் டீம் ஒரு வினாவிடை போட்டி ஒரு ஆண்டு முழுவதுமே ஏதாவது ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக அவர்கள் வந்து சேரும் பொழுது அவர்களுக்கான இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புத்தகத்தில் படித்தேன், ஏன் அவங்க ரொம்ப அந்த டிப்ரெஷன் போகிறாங்க, ஒரு மாதிரியான சூழ்நிலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் அவங்க வந்து தன்னலமில்லா சேவையில் வந்து ஈடுபடுறதில்ல, தன்னையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஏன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் தன்னை பற்றியே சிந்தித்துக்கல. இன்னொரு புத்தகத்தில் படிக்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு குழு தன்னலமற்ற சேவையான இருக்கிற ஒரு குழுவை நம்ம போய் சேர்ந்துடணும். ஏனென்றால் இப்போ நீங்கள் உங்களை பற்றியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க வீட்டில் அப்படின்னா, தன்னை பற்றியே நினைத்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா, மனைவியும் கணவனை பற்றி நினச்சப்போ கணவன் அப்போ ஒன்றுமே அவங்களுக்கு பிரச்சனையாக தோணும். இப்போ 2 பேரும் பிஸியாக இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு, அப்போ தே வில் பி திங்கிங் ஃபார் த நெக்ஸ்ட் டே. இப்போது இந்த தெளிவு தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வரணும். எல்லாருமே நம்ம நினச்சோம், நான் நினச்சது நடக்கலை, நான் நினைக்க இது பண்ணல, அப்போ தான் நம்மளுக்கு ஏமாற்றம் வருகிறது. அப்போ தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷனை தான் மாற்றி வி ஹாவ் டு ப்ரெசென்ட் அவர் செல்ஃப் ஃபார் த குட் ஆஃப் தி அதர். இப்படி தான் நம்ம யோசிக்கணும், மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது அவருடைய வாழ்வு மாறுபடும். இதற்கான பயிற்சியை தான் நான் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி 50-30-20 ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சொல்லும் பொழுது இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்போது அழகான மாற்றங்களை அவர்களால் பார்க்க முடியும். மிக்க நன்றி ஃபாதர். ரொம்ப அழகாக பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது அப்படின்றது சொன்னீங்க. அது இல்லாமல் எப்போதுமே பெற்றோர்கள் வந்து அனுப்ப மாட்டாங்கன்னு தான் பல தந்தையர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள், அவர்களை நம்புகிறார்கள், அவர்களுக்கு ஒரு புரிதலை நான் தந்திருக்கிறேன் அப்படி என்றெல்லாம் நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கிறீர்கள். மிகவும் பின்தங்கிய சோர்வுற்ற ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் எப்படி வளர்த்தெடுக்கிறீங்க, தன்னலமின்றி பணி செய்ய, தன்னை மறுத்து பொதுமக்களுக்கு என்று இணைந்து செய்யும் பொழுது மிக நன்றாக வாழ்வு அமையும் அப்படின்ற கருத்தை மிக தெளிவாக நல்லா சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்விலும் சந்திப்போம் என்று நான் நம்புகிறேன் ஃபாதர். அன்பான வேரித்தாஸ் தமிழ் பணி மக்களே, அருட்தந்தையோடு மிக அழகான உரையிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களாகிய நீங்களும் இளையோர்களாகிய நீங்களும் இந்த பகுதியில் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இளைஞர்களை உருவாக்குவதிலும் அவருடைய எதிர்கால வாழ்வை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதும் நமது பொறுப்பும் இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.